ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி படமாக வெளியான கோஸ்ட் இன் த செல். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே திமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர் அவர் எங்க நல்லா இருக்க காட்டை அழிச்சிட்டு அங்கே இல்லீகலாக மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நான் எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஆர்வத்தில் ஒரு விஷயத்தை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு இவருடைய பாஸ் அவர் பக்கத்து கேபின்லேருந்து கூப்பிட்டு, இங்கே வரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை என்ன ரெடி பண்ண சொன்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படியா பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் அப்புறம் மற்றவன் ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, எவன் அப்போ அதை பார்ப்பேன், நான் சொல்கிற மாதிரி இந்த கான்டென்ட்டை மாற்றி இப்போ நீ ரெடி பண்ணுறேன், 20 நிமிஷம் தான் டைமு, இப்போ எல்லாத்தையும் கான்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு என்கிட்ட வர்றேன் அப்படின்னு உக்கிரமாக கோபமாக கத்தி அனுப்புகிறாப்புல. இவர் சரி சார் நான் மாற்றிடுறேன் சார் நான் அப்படின்னு இங்கே மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த டைமில் அந்த பாஸு அவருடைய மனைவிக்கு கால் பண்ணி ஒரு அமுலி தும்பலி சம்பவமாகி போகுது பேசும்போது. ஆனால் அவர் பயங்கர காண்டில் அந்த பாஸ் உட்காந்துருக்காரு இல்லையா, அப்போ திடீர்னு அந்த வெளியே அவுட்டர் வால் ஃபுல்லாக கார்பரேட் கம்பெனிலாம் கிளாஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி கண்ணாடியை பார்த்து நின்று அப்படி கோவமாக பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாப்புல. திரும்பினா இவர் தான் திரும்புகிறாரே தவிர இவருடைய அந்த பிம்பம் இருக்குது பாருங்கள், மிரரில் தெரிஞ்சது, அது இவரை உக்கிரமாக பார்க்குது. அப்பயே தெரிஞ்சு போயிடுது, ரைட்டு தலைவன் ஜோக்கான் ஏதோ வேலையை பார்த்து விட்டாப்புல அப்படின்னு. அவர் தான் படத்துடைய இயக்குனர், அது நான் பின்னாடி வரேன். இப்போ இவருடைய பிம்பமாக நிழலாக தெரிகிறது அப்படிங்கிறதெல்லாம் வேற, இவருடைய பிம்பமாக தெரிகிற அந்த உருவமே இவரை அதே ரூமுக்குள்ளே வச்சு கொடூரமாக கொன்று இதுக்கு மேலே எவனும் கொடூரமாக டிஸ்பிளே பண்ண முடியாதுங்கிற லெவலில் இவருடைய பாடியை டிஸ்பிளே பண்ணுது அந்த ரூமில். இப்போ இந்த விஷயத்தை அந்த 20 நிமிஷத்தில் நான் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வரேன் சார்னு போனார்ல ஒருத்தர், அந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மேட்ரு என்னென்னா, ஏன்பா ஆஃபீஸில் இருந்தது நீங்கள் 2 பேர் தான் முக்கியமாக அந்த இடத்துல, ஆனால் இப்போ அந்த ஆள் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அது இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டேன்னா வேறு யார் பண்ணியிருக்க முடியும், நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு இவரை தூக்கி அனுப்பிடுறாங்க ஜெயிலுக்கு. இவர் போகிற அந்த ஜெயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜகார்ட்டாவில் இருக்கக்கூடிய பயங்கர ஹைலி செக்யூர்டான ஒரு பிரிசன். அது உள்ள அவ்வளவு கேடுகட்ட போயில அங்கே தான் இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் கிரிமினல்ஸாக மட்டுமே உள்ளே அடைச்சி வைக்கப்படுற ஒரு பிரிசன் அது. அங்கே தான் போய் சேர்றாப்புல இவர், அங்கே தான் நம்ம கதாநாயகனும் இருக்காப்புல. இதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ள பல கதாபாத்திரங்கள் நமக்கு ஒருநாக அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் இந்த திமாஸ் இருக்கார் இல்லையா, இவர் எப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் முக்கியமான கொடூரமான மட்டமான பையங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாரும் ஒருத்தராக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய பாடியும் யாரும் எதிர்பார்க்காத லெவலில் ஒரு இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார், என்ன, யாருங்க அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்குமே புரியலை. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் நம்ம தானே தலைவர் ஜோக்கோ அன்வருடைய படம். 2017 சேத்தன் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. சும்மா இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும் போலப்பா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு பெருசாக செட் அவுட் பண்ணதே அந்த படம் தான். இது வரைக்கும் நீங்கள் சேத்தன் ஸ்லேவ்ஸ் பார்க்கல அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம், இதை விட அதுதான் அட்டகாசமான படம். இது போக இம்பெட்டிகோர்னு ஒரு படம், கிரேவ் டார்ச்சர்னு ஒரு படம், இது எல்லாமே நம்ம விமர்சனம் பண்ண படம் தான். இந்த படங்கள் எல்லாத்தையும் இயக்குன நபர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. நம்மளால் எப்பயுமே இந்த மூக்கு கொஞ்சம் புடப்பாக இருந்தால் வித்தியாசமாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரியே. அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை சாதாரணமாக யோசிக்கிறது இல்லை, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்தை புகுத்தி அது மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன, கொஞ்சம் பண்ணி தான் பார்ப்போமே வித்தியாசமாக அப்படின்னு எதையுமே துணிஞ்சு இறங்கி பண்ணுற சம்பவத்தை பண்ணுற ஒரு நபர் இந்த படத்துலையும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு. ஒரு பேய் போட்டு தெளிது அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இந்த படத்தில் அது கதை கிடையாது. நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு அந்த சம்பவம் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1.25 மணி நேரம் போடக்கூடிய ஒரு படம். இதில் முதல் 3/4 மணி நேரம் நான் சொன்னேன், அந்த முதல்ல அந்த பாஸ் ஒருத்தர் கொடூரமாக கொலை செய்யப்படுவார்னு, அந்த ஒரு சம்பவம் தான். இதுக்கப்புறம் அந்த பிரசனுக்குள்ளே போய் நிறைய கதாபாத்திரங்களை நமக்கு ஒன்றொன்னாக இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இதில் மண்டை ஃபுல்லாக டேட்டு போட்டுக்கிட்ட ஒரு கதாபாத்திரம்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவெல்லாம் மனுஷனாயவன், இவங்கிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே வரும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஹீரோ ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி மட்டமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். சப்ஜெயிலர் மாதிரி ரொம்ப கொடூரமாக ஹிட்லர் மாதிரி அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ஒரு ஆள், அவருடைய கதாபாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். இதை தாண்டி ஒருத்தருக்கு இந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ இல்லை அந்த ஆவிப்பைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுங்க அப்படிங்கிற கதாபாத்திரம் ஒன்று வரும். இப்படி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒன்றொன்றாக அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் கடைசி 1 மணி நேரம் தான் சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். முதல்ல தெளிவாக எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிடுறேன். இந்த படம் ஸ்பூக்கி ஹாரர் படம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அதுக்கு இதுக்கெல்லாம் அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது.
இது ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படம். வெட்டி வீசியிருப்பாங்க, அந்த அளவுக்கு கொலை கொடூரமாக இருக்கும். ஒரு கொலையும் அந்த பாடி டிஸ்பிளே படுற விதமே அப்படி தான் இருக்கும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படங்கள் பார்த்தா அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா அவங்க அந்த படத்தை அட்டம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பயங்கரமான படம் ஹாரர் த்ரில்லர் அப்படின்ட்டீங்க, அதனால் நாங்கள் அப்படி போயிட்டோம் அப்படிங்காதீங்க. ஏன்னா இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோகான் வர பொறுத்தளவுக்கு வழக்கமாக ஒரே ஒரு ஜானரில் தான் இறங்கி அடிப்பாப்புல. இந்த படத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஸ்லாஷராக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஹாரராக ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு பல ஜானரை கலந்து கட்டி உள்ளே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காப்புல. காமெடி முதற்கண்டு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்துக்குள்ளே. ஏன்னா அது ஹாரர் காமெடி படம் தான். இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து தான் அவர் ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. எனக்கு இந்த விஷயம்தான் ஒரு சில இடங்களில் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது எதுக்கு காமெடியாக கன்வெர்ட் பண்ணணும் இந்த சீனை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒரு சில காட்சிகள் எனக்கு வந்தது. ஒரு சில காட்சிகள் சூப்பராக இருந்தது. அது பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது. இந்த காமெடியும் சரி இந்த ஹாரரும் சரி சப்ஜெக்டிவ் தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் எந்த நீதியும் கிடையாது. அப்படி ஒர்க் அவுட்டும் ஆகாது. அதனால் எனக்கு இந்த படம் நல்லா தான் இருந்தது. ஆனாலும் இது எனக்கு முக்கியமான பிரச்சனையாக பட்டது என்ன அப்படின்னா, ஒன்று இந்த ஜானர் ஷிஃப்ட் எதுக்காக பட்டு நடிக்கணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, பாஸ் இது ஏதோ ஒரு ஈவில் என்டிட்டியுடைய வேலை அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனாலும் அது என்ன யார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இவங்க கிளியராக கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணப்படவே இல்லை. இவங்க பண்ணவே கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன் இவங்க காட்டலை உண்மையாகவே அந்த ஈவில் என்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. எனக்கு அது புரிஞ்சது. ஆனாலும் அதை அவங்க இப்படி காட்டியிருக்க தேவையே இல்லையோ. ஏன்னா ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப கிளியராக நீங்கள் இவங்க என்ன சொல்ல வந்தாங்க, அந்த ஈவில் என்டிட்டி என்ன, எதுக்காக எத்தனை பேர்த்த கொலை பண்ணுது அப்படிங்கிற விஷயம் புரியலை அப்படின்னா சும்மா ஜென்ரலான ஒரு ஸ்லாஷர் படமாக ஆகி போயிருங்க. அது இவங்க சொல்ல வந்த அந்த விஷயமே பெருசாக புரியாது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதனால இந்த படம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் இந்த படம் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க எல்லாரும். எனக்கு இது ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் வாட்சுங்க. ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுது போகணுன்னா தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பட்டுச்சு. படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்தை கிளியராக கொண்டு வந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது. குறிப்பாக அந்த பிரிசன் மேட்டர் இருக்கே, இதில் நிறைய விஷயங்கள் செட்டு தான். அது எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக நீட்டாக கொண்டு வந்தாங்க இந்த டீம். சவுண்ட் டிசைனிங்கும் சரி, சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸுமே நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இது ஃபேமிலியோடு பார்க்கவே முடியாது. ஸ்ட்ரிக்ட்லி ஏ சர்டிஃபைடு படம் அப்படி தான் நான் சொல்லுவேன். நியூரிட்டியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஆர்வத்திலலாம் போயிடாதீங்க. இது அந்த மாதிரி நியூரிட்டி கிடையாது. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நிறைய சம்பவங்கள் இருக்குது நியூரிட்டியாக. அதே நேரத்தில் அந்த கொடூரமாக ஒருத்தனை கொள்வது அப்படிங்கிறதுலாம் ஈவிரக்கமே இல்லாமல் கண்ணில் உள்ளே விட்டு அந்த பக்கம் வெளியே எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய இம்பட்டிக்கு ஒரு மாதிரி பல சம்பவங்களும் உள்ளே இருக்குது. அந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இம்பட்டிக்கு வர இங்கே ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். என்கிட்ட கேட்டால் பெரிய எதிர்பார்ப்பில் போய் பார்க்காதீங்க. பட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.